ஹலோ ஒன் வெல்கம் அஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா காதல் யாத்திரையே இந்த மியூசிக் வீடியோ தான் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் ஃப்ரம் ரூத் பிரகாஷ். இவரோட வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸான மாரா மக்கா மாரா மக்கா வச்சாலே அந்த சாங் கேட்டிருப்பீங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். யாரும் நம்ம ரியாக்ஷன் பார்க்கலையோ அது ரியாக்ஷன் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்ததுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரையா ரிலீஸ் பண்ற வரைக்கும் இந்த அப்டேட்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. நான் எதுவுமே பார்க்கல. இது வந்து பார்க்காம சாங் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எந்த ஒரு கிளிம்ஸோ எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு போஸ்டரோ வந்துட்டு நான் கேட்கவே இல்லை. ஸோ 100% ஃப்ரெஷ் ரியாக்ஷனாக தான் இருக்க போகுது. ஓகே, எங்கேயுமே கேட்கவே இல்லை. பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் ரியாக்ட் பண்ற விதத்துலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ 3 minutes 10 seconds ஒரு மியூசிக் வீடியோ பார்த்துருமா? ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். 3, 2, 1 go. ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி பெப்பியாக தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபாண்ட் நல்லா இருக்கு. தீபத்தும் கனவுல சிப்டா பறக்குறாரகிய பார்த்தேனோ, வான் கொட்டும் மழையில பட்டானையில அழகிய மீதேனோ, நீர்வத்தும் கரையில கரையா தவிக்கிற குறைய தீர்ப்பாயோ, புனரா புதிரா நாளை அழகத மீட்பேனோ, நீ அமில மழையாக பொழிஞ்சா கூட நனைவேதானா, அதில் எனக்கு சதையாம சதையா நினைக்கிற அதிசயானா, நான் கரைய கடக்காத புயலில மாட்டின சூற மீனா தவிச்ச தனியா. இந்த ஃபாண்ட் நல்லா இருக்கு. டிசைன், டைட்டில் டிசைன் உண்மையிலே சாங் செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு கேட்கறதுக்கு. சவுண்டிங் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சவுண்ட் கேட்கறப்போ. லைக் ஏதோ ஒரு அந்த ஏர்லி 2000 இருக்குல்ல, 2010 அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள்ல ஏதோ ஒன்று இந்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஜாலியான ஒரு பாடல், ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு பாடல், அந்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு. அண்ட் ரூத்தோட வாய்ஸ் வந்து சேமா தான் இருக்கு, பட் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு வாய்ஸ் ஒரு நல்லா இருக்கு. மாற மக்கள் எனக்கு பிடிச்சிருந்த ஒரு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவர் தான் மியூசிக் ரைட்டா, ஆப்வியஸ்லி அவர் தான் மியூசிக். இது கூட தெரியாம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறேன். லைக் சாய் மேங்கர் மாதிரி தானே, அப்படிதான் நினைச்சேன். ஆமா, அவர் தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சாங் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அண்ட் அவர் வாய்ஸ் அதில் ஆட் பண்ணது அது ஒரு மாதிரி இன்னும் அழகு கொடுக்குது சாங்க்கு.
ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. மாரமக்கா அது ஒரு வைப்ல தனி ஒரு ஸ்டாண்டர்ட்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா, இது ஒரு பக்கெட் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு. ஹோல் சாங்கா சொல்றேன். முழு பாடலா சொல்றேன். அந்த ஒரு ஹூக் போர்ஷன் சில சாங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹூக் போர்ஷன் மட்டும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஒரு மாதிரி கெச்சியா இருக்கும். பட் இந்த சாங்கே ஒரு மாதிரி ஓல் சாங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு வைபா இருக்கு. ஓகேவா? அண்ட் மேக்கிங் வாய்ஸ். ஓகே, இந்த மியூசிக் வீடியோ எவன் எடுத்தான்னு தெரியல, சூப்பரா எடுத்து வச்சிருக்கீங்க. ஓகேவா? லைக் வீடியோ கிரெடிட் வந்துட்டு விஷால் ரவிச்சந்திரன் அவர் தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, எடிட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் ஏஆர் அருண்குமார், காஸ்டியூம்ஸ் ரக்ஷிதா. ஓகே, குட். கோரியோகிராஃபர் சுரேன். ஓகே, குட். வெரி வெரி கிரேட் ஜாப் கைஸ், கிரேட் ஜாப். ரொம்ப உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 நிமிஷம் மியூசிக் வீடியோனா கூட அந்த ஒர்க் அவ்வளோ ஹெவியாக இருக்கு. அந்த ஒரு மியூசிக் வீடியோல 3 நிமிஷம் மியூசிக் வீடியோ அவ்வளோ ஒர்க் ஹெவியா இருக்கு. லைக் இந்த லைட் கையை தூக்குனா அந்த லைட் வருதா இருக்கட்டும், லைக் அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வந்துட்டு ஸ்டேஜ் அந்த ஸ்டுடியோல அவங்க எடுத்த விதமா இருக்கட்டும், லைட்டிங் செட்டப்ஸா இருக்கட்டும், அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப இந்த ப்ளூ லைட் எல்லோ லைட் ரொம்ப யூஸ் பண்ணாம ரொம்ப நல்லா கிளியரா எடுத்திருக்காங்க, கிளியர் கட்டா கிளீனா எடுத்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு கேமரா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. லைக் ஒரு ஃப்ரேம்ல வச்சு எந்த ஃப்ரேமும் அந்த லைக் என்ன சொல்லு ஸ்டெடியான ஒரு ஃப்ரேமே இல்ல. கேமரா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு, நகர்ந்துகிட்டே இருக்கு. ஓகே, மூவ்மெண்ட்லயே இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க் சொல்றேன். ஓகே, டெக்னிக்கல் வைஸ் வந்துட்டு சூப்பரா புல் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் டான்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. காஸ்டியூம்ஸ் வந்து அந்த ரெட் கலர் ஜாக்கெட், அது வந்து எனக்கு மாராமக்கா அந்த மியூசிக் வீடியோல அவர் போட்டுறதுல அந்த காஸ்டியூம் தான் எனக்கு ஞாபகம் கொடுத்து ஒரு மாதிரி ஐகானிக்கான ஒரு காஸ்டியூமா மாறிடுச்சு அந்த ரெட் கலர் ஜாக்கெட். ஓகேவா? அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வந்துட்டு அந்த லீட்ரோலா ஒரு கேர்ள் வந்துட்டு பேர் பண்ணி டான்ஸ் ஆடினாங்களே, அவங்க மேபி அவங்க பேர் தெரியல. அவங்க எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. விபான்னு போட்டிருக்கு. அண்ட் அவங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. பட் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அவங்க ஏதோ மியூசிக் வீடியோல. மேபி எல்லாம் எனக்கு தெரியல. மேபி ஃபர்ஸ்ட் அப்பீரியன்ஸ் தான் எனக்கு சத்தியமா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாங்ஸ் உண்மையிலேயே வந்துட்டு அந்த காதல் ராத்திரியே அது ஒரு மாதிரி செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லைக் வந்து எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு சாங் ரெஃபரன்ஸ் கூட இல்லை. அன்னியன் படத்துல இந்த ரெமோ சாங் ஒன்று இருக்கும்ல, ஓகேவா? ரெமோ சாங் இருக்கும்ல, அந்த சாங் எப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி டிஸ்கோ வைப்ல இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அந்த படத்துக்குள்ள அந்த சாங் கேட்கறப்போ ஒன்றும் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வைப் ஒன்று கொடுத்துச்சு. அந்த அந்த ஒரு மாதிரி ஜாலியான ஒரு வைப், ஒரு மாதிரி அப்படி வெஸ்டர்னோ இல்ல கிளாசிக்கலோ இல்லாம செமையா இருந்துச்சு அந்த வைப். உண்மையிலேயே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சத்தியமா தெரியல. நீங்க கேட்டு பாருங்க எப்படி இருந்துச்சு, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. மேபி என்ன மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சான்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். லிங்க் வந்து ஒரிஜினல் லிங்க் வந்து கீழே கொடுங்க. யாரோட பார்க்கல கேட்கல செக் பண்ணி பார்த்துக்கப்போ உங்க தாட்ஸ் ஷேர் பண்ணிட்டு உங்க தாட்ஸ் ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.